தங்க பிள்ளையே, இன்று இந்த வாராகி தாயானவள் சொல்வதை கேட்டு உன் இல்லத்தில் நான் சொல்லும்படி நீ செய்துவிட்டால் நீ நினைத்த காரியம் நடக்கும். உன் வேண்டுதலை நடத்தி கொடுப்பேன். அதனால் என் தங்க பிள்ளையே, உன் வேண்டுதல் நடக்க வேண்டும் என்றால் இந்த தாயின் வார்த்தைகளை நீ அப்படியே கவனமாக கேள். ஏனென்றால் இந்த தாய் ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயத்தையும் மிகப்பெரிய அதிசயத்தையும் நடத்தலாம் என்று இந்த வாராகி தாயானவள் ஆசைப்பட்டு விட்டேன். ஆசை மட்டுமல்ல, உன்னுடைய ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதனால்தான் இந்த தாய் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். ஒவ்வொரு தருணமும் இந்த வாராகி தாயானவள் என் தங்க பிள்ளையை அன்னையாகவும் தந்தையாகவும் உற்றார் உறவினராகவும் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆனால் தினந்தோறும் என்னுடைய தங்க பிள்ளை என்னுடைய விஷயங்கள் நடக்கவில்லை, கேட்டது கிடைக்கவில்லை என மனதில் மிகப்பெரிய ஆழமான அழுகுரல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நீ அழுது கொண்டு விலக்கேற்றவில்லை என்றாலும் மனதுக்குள் அழுது கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய வேதனையை நான் புரிந்து கொண்டதனால்தான் இப்பொழுது இந்த தாய் ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையை பார்க்க. ஒவ்வொரு தருணமும் என் தங்க பிள்ளையை பார்க்க நான் ஆவலாக இருக்கிறேன். அதே போல் என் தங்க பிள்ளை இனிமேல் அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது, கவனத்தோடு இருக்க வேண்டும். இந்த தாய் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஒரு சில லீலைகள் உன் வாழ்க்கையில் நடந்தே ஆக வேண்டும். என்ன தெரியுமா? என் தங்க பிள்ளையின் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள், பொய் சொல்லுபவர்கள் என பல பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த வாராகி தாய் யார் என்று நிச்சயமாக காமித்தே ஆக வேண்டும். ஏனென்றால் என் தங்க பிள்ளையை பல நாட்களாக அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல துரோகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தருணமும் என் தங்க பிள்ளையை மனதளவில் நொறுங்கடித்து கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் வார்த்தைகளால். உன் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் இந்த வாராகி தாய் உன் இல்லம் தேடி வர வேண்டும். நான் உன் இல்லம் தேடி வர வேண்டும் என்றால் நான் சொல்வதை வரும் வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை நான் சொல்வதை நீ செய்தே ஆக வேண்டும். அப்படி நீ ஒரு முறை செய்துவிட்டால் இந்த வாராகி தாய் வருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனைத்தையும் விரட்டி 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 அடித்து உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தையும் சந்தோஷமயமாக்கி செல்வத்தையும் சௌபாகியத்தையும் இழந்ததை அனைத்தையும் இந்த வாராகி தாயானவள் நடத்தி கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. மேல் உன் வாழ்க்கையில் இழந்ததை அனைத்தையும் இந்த வாராகி தாயானவள் செல்வம் செழிப்பாக லட்சுமி சொரூபமாக உன் இல்லத்தில் அள்ளள்ள நிறைய விஷயங்களை செய்ய இருக்கிறேன். இந்த தாய் உன்னுடைய கண்ணீருக்கு காரணமானவர்களை, கஷ்டப்படுத்தியவர்களை அனைவரையும் வதம் செய்ய இந்த வாராகி தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். ஏனென்றால் என்னுடைய தங்க பிள்ளை தனிமையில் மனம் குமரி அழுது கொண்டிருக்கிறது. எனக்கு உதவி செய்ய ஒருவர் கூட வரவில்லையே என என்னுடைய தங்க பிள்ளையானது குமரி குமரி அழுது கொண்டிருக்கிறது. எனக்கு எந்த வகையிலாவது உதவி கிடைக்காத வாராகி தாயே, என் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட கஷ்டங்களும் கவலைகளும் வேதனைகளும் துரோகங்களும் நடந்து கொண்டிருக்கிறதே, இவை அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் என என்னுடைய தங்க பிள்ளை ஒவ்வொரு தருணமும் மன தைரியத்தோடு போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் நீங்கள் எப்படி வாழ்ந்து விடுவீர்கள், எப்படி சாதித்து விடுவீர்கள் என கேவலமான ஜென்மங்கள் எல்லாம் உன்னை இப்படி இழுபறித்து கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது. உன்னை கடுமையான வார்த்தைகளால் பேசியவர்களை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் இனிமேல் எவரையுமே கடுமையான வார்த்தைகளால் பேசவே முடியாத அளவிற்கு இந்த தாய் செய்ய போகிறேன். இந்த தாய் உன் இல்லம் தேடி வரப்போகிறேன். நான் சொல்வதை கவனமாக கேள். முதலில் அழாதே, தைரியமாக இரு. இந்த தாய் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டால் போதும். நீ நினைத்தது முதலில் நடத்தி வைத்து உன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கத்தான் இவ்வளவு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்காக நீ சந்தோஷமாக இருப்பேன் என்று ஒரு வார்த்தை சொல்லினால் போதும், சகல சௌபாகியத்தை அள்ளி அள்ளி கொடுப்பேன் இந்த வாராகி தாயானவள். என்னுடைய தங்க பிள்ளை எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதுதான் எனக்கு மிக மிக பிடிக்கும். நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் போல் நீ கிடையாது என்பதை எப்பொழுதே நான் தீர்மானித்து விட்டேன். ஏனென்றால் மற்றவர்கள் அடுத்தவரை பார்த்து பொறாமைப்படுவது, கெட்ட விஷயத்தை செய்வது, அடுத்தவர் இப்படி இருக்கிறார்களே நாமும் இப்படி இருக்க வேண்டும் என்று அந்த எண்ணத்தை, கேவலமான எண்ணத்தை
எல்லாம் வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை பயன்படுத்தி நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் என்னுடைய தங்க பிள்ளைக்கு கடுகளவு கூட மனதிலும் எண்ணத்திலும் கிடையாது. அதனால்தான் இந்த தாய் நீ அழுதால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது, என்னை ஓடோடி கூப்பிட்டால் தாயே எங்கே இருக்கிறீர்கள், எனக்காக வாருங்கள் என்று ஓடோடி கூப்பிட்டால் 7 கடல் தாண்டி கூட என்னுடைய தங்க பிள்ளைக்கு நான் வந்து அனைத்தையும் செய்து கொடுப்பேன். என்னை என் தங்க பிள்ளையே சந்தோஷமாக இருப்பாயா? சந்தோஷம் என்றால் ஆம் தாயே சந்தோஷமாக இருப்பேன், நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று என் தங்க பிள்ளை எனக்காக குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு நான் சொல்வதை வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி நாள், பஞ்சமி நாள், அப்படி இல்லை என்றால் அமாவாசை நாள், ஞாயிற்றுக்கிழமை இந்த தினத்தில் நான் சொல்வதை நீ செய்தால் நிச்சயமாக நீ நினைத்த காரியம் நடக்கும், நடத்தி வைப்பேன் என்பதை எல்லளவும் மாற்றம் கிடையாது என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, நான் சொல்வதை அப்படியே கவனமாக செய். ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கொள், அதை பாதியாக அறுத்து 2 புறமும் சிவப்பு மஞ்சளை நிரப்பி வாசலில் வைக்க வேண்டும். வாசலை முழுவதும் மஞ்சளை பூசி மஞ்சள் குங்கும பொட்டை வைத்து அழகாக கோலம் இட்டு எனக்காக சிகப்பு திரி 2 தீபங்களை வாசற்படியில் வைத்து அதேபோல் குங்கம் பூசிய அந்த எலுமிச்சம்பழத்தை 2 புறமும் பாதியாக அறுத்து வைத்த பிறகு இந்த வாராகி தாய் உன் வாசலில் இருந்துதான் நுழைவேன். அதனால் வாராகி தாயே என் இல்லம் தேடி வாருங்கள் என்று கற்பூர ஆரத்தி எடுத்து உள்ளே வரக்க வேண்டும். உள்ளே வர வைத்த பிறகு இந்த தாயிற்கு பிடித்த ஏதாவது ஒரு மண்ணில் விதைக்கப்பட்ட காய்கறிகள், அது கிழங்கு வகையாக இருக்கலாம், வேர்க்கடலையாக இருக்கலாம், எனக்காக நீ படையல் இட்டு வாராகி தாயே வாருங்கள் என்று என் தங்க பிள்ளை என்னை கூப்பிட வேண்டும். அப்படி கூப்பிட்டாலும் வருவேன். அல்லது ஓம் ஐம் க்ளீம் வாராகி வசி வசி ஸ்வாஹா என்ற நாமத்தை நீ சொல்லினால் போதும், நான் ஓடோடி வருவேன் என் தங்க பிள்ளையின் வேண்டுதலை நிறைவேற்ற. அதை மட்டும் நீ இப்பொழுது செய்ய வேண்டும். அப்படி நீ செய்துவிட்டால் நிச்சயமாக நீ நினைத்த காரியத்தை நான் நடத்தி கொடுப்பேன். ஒவ்வொரு தருணமும் உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மங்களத்தையும் சௌபாகியத்தையும் செல்வையும் செழிப்பையும் அள்ள அள்ள குறையாத அளவிற்கு நிறைவற்ற வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன். இது இந்த வாராகி தாயின் சத்திய வாக்கு. நான் சொல்வதை நீ கடைபிடித்து விட்டால் நீ நினைத்த காரியம் எதுவாயினும் இந்த தாய் உனக்கு வந்து செய்து கொடுப்பேன். அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் எதை செய்தாலும் அழுது கொண்டு செய்யாதே, அழாமல் சந்தோஷமாக செய். சந்தோஷமாக இந்த தாய் உன் இல்லத்தில் வருவேன். எப்படி என்னை வரவேற்கிறாயோ அப்படியே உன் இல்லத்தை மாற்றுவேன். அதனால் என்னை சந்தோஷமாக மங்களகரமாக செழிப்புடன் அதேபோல் சாம்பிராணி தூபம் இட்டு மாலை நேரத்தில்தான் எனக்காக தீபத்தை ஏற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உன் இல்லம் தேடி வருவேன். நீ நினைத்த காரியத்தை அப்படியே செய்து கொடுப்பேன். இது இந்த தாயின் சத்திய வாக்கு. என் தங்க பிள்ளையே, மறக்காமல் இந்த பதிவினை ஒவ்வொரு தங்க பிள்ளைகளும் மற்றவர்களுக்காக பகிர்ந்து விடுங்கள். அனைவரும் வாழ்க்கையிலும் மங்களமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பகிர்ந்து விட்டதால் என்னுடைய ஆசியும் அருளும் உனக்கு எப்பொழுதும் நிறைந்திருக்கும் என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீகலர் எடுத்துட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பருக்கு காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.